ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தலைவன் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கீ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. அப்புறம் பிரியாணியோட ஹோல் ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போவே சூப்பராக பிரியாணி வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி பொடி, அதுவும் வீட்டில் செஞ்சது. உங்களுக்கு யாருக்காச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்லா வேகிறதுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸையும் போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.